குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் செயல்படும் ஹமாஸ் அமைப்பினர் 2023 இஸ்ரேலுக்குள் புகுந்து திடீர் தாக்குதல் நடத்தினர். 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் பலரை பணைய கைதிகளாக பிடித்து சென்றனர். அதன் பிறகு இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து காசாவில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதுவரை சுமார் 58,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 1,40,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சண்டையை நிறுத்த இஸ்ரேலுடனும் ஹமாஸ் அமைப்பினர் உடனும் அமெரிக்கா தொடர்ந்து பேச்சு நடத்துகிறது. இருந்தாலும் காசாவுக்குள் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல் தொடர்கிறது. இதனால் காசாவில் வாழும் பாலஸ்தீனியர்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதியுற்று வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் சபை மூலம் முகாம்கள் அமைத்து காசா மக்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. காசாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பசியின் விளிம்பில் இருப்பதாகவும் 3இல் ஒருவருக்கு பல நாளாக உணவு கிடைக்கவில்லை என்றும் ஐநாவின் உலக உணவு திட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஐநா உணவு மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் இன்று தாக்குதல் நடத்தியது. இதில் சுமார் 70 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மே 27ஆம் தேதியிலிருந்து காசாவில் உணவுக்காக காத்திருந்த சுமார் 800 பேர் கொல்லப்பட்டு இருப்பதாக ஐநாவும் தெரிவித்துள்ளது.